படம் நல்லா இருந்தது. இல்லை அதே மாதிரி தான் ஒரு பழைய வைப் தான் இருக்குது. இல்லை அப்படியே தான் இருக்குது. நான் எதுவும் மாறல. பிடிச்சிருக்கு. சூப்பராக இருந்தது. செகண்ட் டைம் வரும். தட் இஸ் 2011 ஒரு தடவை வந்திருக்கோம். அது அவரையும் மீட் பண்ணும்போது சொல்லியிருந்தோம், குமார் ராஜா சாரையும். அண்ட் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான மூவி. அண்ட் சூப்பர் டீலக்ஸும் இதுவும் ரொம்ப பிடிச்ச மூவி எங்களுக்கு. தட்ஸ் இட். அது தெரியல. சூப்பர் டீலக்ஸ் வேறு ரீசன், ஆரண்யகாண்டம் வேறு ரீசன். அண்ட் இந்த மாதிரி அது 2011 பார்க்கும்போதே அது ரொம்ப எக்ஸப்ஷனலாக இருந்தது. அது வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இட் ஹாஸ் காட் இன்னர் மீனிங். அதுவும் சூப்பர் டீலக்ஸில் ரொம்ப 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 நிறைய ஹிடன் மெசேஜஸ் இருக்குது அதில் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட். அது அவரோட அதை நிறைய டிஸ்கஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா பெட்டராக இருக்கும் அது. அண்ட் ஐ எம் தேங்க்ஃபுல் தட் இன்றைக்கி என்னால் பார்க்கவும் முடிஞ்சது அவரை. ஸோ தட்ஸ் இட். ரொம்ப 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 ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் தட். தேங்க்யூ. ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவன் சங்கர் ராஜா. அண்ட் சூப்பர் டீலக்ஸாக இருக்கட்டும், ஆரண்யகாண்டமாக இருக்கட்டும், இட்ஸ் அ மேஜிக் ஆஃப் யுவன் அண்ட் தியாகராஜன் குமார் ராஜா. தட்ஸ் இட். ஆக்சுவலாக இந்த படம் வந்து நான் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு ஒரு கேப்பில் பார்க்குறேன். மோஸ்ட்டாக மறந்துடுச்சு. ஆனால் வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருந்தது. அண்ட் வாட் டு சே, கிளாப்ஸ் தான் என்ச்சு படம் முடிஞ்ச உடனே. இட் வாஸ் டூ குட். சினிமாட்டோகிராஃபிலேருந்து ஸ்டோரி டெல்லிங்லேருந்து எவ்ரி திங் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன். வாட் எல்ஸ், லவ்லி ஒர்க். ஆக்டிங்லேருந்து எல்லாமே பயங்கரமாக இருந்தது. எவ்ரி ஒன் ஷுட் கம் வாட்ச் திஸ் ஃபிலிம். இட்ஸ் ஆக்சுவலி a piece of work, art. பயங்கரமான ஒரு கான்செப்ட். அண்ட் லைக் த வே தே டோல்ட் இட். அண்ட் அவர் வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலான ஒரு பர்சன்னு அவரோட ஸ்க்ரீன்லேயே தெரியுது. ஸோ அது ப்ரெசன்ஸ்லேயே வந்து தெரியுது. ஸோ இஸ் வெரி filled with wisdom. ஸோ அதை பார்த்து நிறைய கற்றுக்கலாம். இஸ் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் எமோஷன்ஸ் ஸோ ஈஸிலி. ஸோ that is about it. Yeah. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவிஸ். இது வந்து என்னென்னா என்னோடய ஃபேவரட் பார்ட் வந்து டைலாக்ஸ் தான். ஸோ அந்த டைலாக் வந்து ஒரு நான் வந்து வீட்டில் பார்க்கும்போது அந்த இன்டென்சிட்டி வந்து எனக்கு இப்போ இல்லை. ஏன்னா வந்து எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய போகுது. ஸோ எல்லாமே சிரிப்பாக தான் இருக்குது. ஸோ யா, ஐ லைக் திஸ் மூவி அ லாட் அண்ட் லவ் யுவன் சங்கர் ராஜா. தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், வர 28ஆம் தேதி வந்து பண்டிகை நடக்குது. Thank you so much. First time watching the movie, it was definitely amazing. I love the screenplay, I love the acting. Definitely loved watching one of the movies that my uncle produced, and overall amazing experience, very nice acting, and yeah. Comedy was peak. Action sequences were peak. Everything. There were so many characters in the movie. Which character you like? I think Pasupati and definitely Sappe. Yeah. This movie released after 15 years. Do you think it's a new film or it's due some old one? Definitely, if this movie was released now, I'm sure that it would be a complete hit. I know for a fact that it would be a complete hit, and yeah. ஹாய், இந்த வருஷம் 16 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போது மிஸ் பண்ணவங்க எல்லாம் இப்போது கண்டிப்பாக பார்க்கணும். இது ஒரு பயங்கரமான கல்ட் கிளாசிக். பெஸ்ட் 100 மூவிஸ்னு ஒன்று எடுத்தால் இது கண்டிப்பாக ஒரு நிச்சயமான படமாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இல்லை, இப்போ கூட இந்த மீட்டர் இன்னும் யாரும் கிராக் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். குமாரராஜா தியாகராஜா சார் வந்து ப்ரில்லியன்ட். இத்தனை வருஷம் கழிச்சு 2 படம் தான் எடுத்திருக்காருன்னா அவர் ஒரு படத்துக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி படம் இனிமேல் வருமானு டவுட்டு தான். இப்போ எல்லாரையும் கண்டிப்பாக நான் பார்க்கணுன்னு சொல்கிறேன். தேட்டரில் போய் கண்டிப்பாக போய் பாருங்கள் படம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் திருப்பி நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க.
எல்லா கேரக்டரும் ஒரு கேரக்டர் சொல்ல முடியாது, எல்லாம் ஒன்றோட ஒன்று பிணைஞ்சிருக்கும். ஏதாவது ஒன்று ரிவீல் பண்ணால் கூட கதை ரிவீல் பண்ண மாதிரி விஷயம். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். இல்லை இப்போ இருக்கிற விஷயத்தில் ஆக்சுவலாக இப்போதைக்கு யூஏ கொடுக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற வயலன்ஸு இப்போ இருக்கிறதுல ரொம்ப கேஷுவல் ஆகிடுச்சு. அந்த காலத்துலேயே இது கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அவ்வளோ பெரிய வயலன்ஸ் அவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தைலாம் இல்லைன்னு தோணுது. மேபி தெரில எனக்கு. கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். மூவி லவர்ஸ் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். தேங்க்யூ. ஆக்சுவலாக அப்போ பார்த்ததை விட படம் இப்பவும் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அதுதான் எனக்கு தெரிஞ்சு சினிமா பீப்புள்ஸ் இல்லை இன்னும் மக்கள் மத்தியிலையும் கொண்டாடுவாங்க. அதுவும் இந்த டைமுக்கு பெரிய ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஏன்னா இப்போ இருக்கிற பீப்புள்ஸ்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. திரைக்கதையாக நம்ம சொல்லவே தேவையில்ல. ஆரண்யகாண்டம் வந்து இப்போ வரைக்கும் ஒரு கல்ட்டு தானே, பயங்கரமாக இருக்குது. ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்குது எல்லாருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இல்லை, என்னன்னா நான் வந்து ரிலீஸ் ஆனப்போ அப்போ நான் தேட்டரில் பார்க்கல, பட் ஓடிடியில் தான் ஆன்லைனில் தான் பார்த்தேன். இப்போ தேட்டரில் மக்களோட உட்காந்து பார்க்கும்போது ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அது ஆடியன்ஸோட ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கலாம். அந்த என்ஜாய்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. ஒரு நல்ல தெளிவு இருக்குது அப்படின்றத சொல்லலாம் கண்டிப்பாக. ஆமாம். எனக்கு வந்து சப்ப கேரக்டர் ரொம்ப ரேட்டபுளாக இருந்தது. அப்படி கிடையாது, ஒரு கேரக்டர் பிடிக்கிறது தானே, நம்ம அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, பிடிச்சிருக்கு அவ்வளோதான். அதுதான் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கா. அதாவது எல்லாருக்குள்ளேயுமே ஒரு தன்மை இருக்கும். அதை வந்து இந்த கேரக்டராக உடச்சி அவங்க வெளில கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. பாருங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிறது நீங்கள் வந்து அது குட்டாக யூஸ் பண்ணுங்கள், நல்ல விதமாக யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யார் எப்படி வேணால் மாறுவாங்க அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. பார்க்குறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக ஐ ஓப்பனராக இருக்கும்னு நினைக்கிறேன். எது ஆமாம் சார் வந்தப்போ நான் இருந்தேன். ஜஸ்ட் அப்போ வெளில போனாங்க சார்கிட்ட சொல்லணுன்னு இருந்தது. சார் இதே மாதிரி படங்கள் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க, நாங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அது மூலயமா நிறைய பேர் பலன் அடையணும் அப்படிங்கிறது தான் எங்களோட இது. வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. இன்றைக்கி ஆரண்யகாண்டம் மறுவெளியீட்டு இதுக்கு வந்திருக்கோம். இது வந்து ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் ஆகியிருந்தப்போ வந்து நான் வந்து தேட்டரில் பார்க்குறத மிஸ் பண்ணிட்டேன். நான் இது ஒரு எதிர்பாராத சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. சரி, ஒரு படம் பார்க்கலாம்னு ஆசைப்பட்டிருந்தப்ப சரி இன்னும் பார்த்தோன்னா ஆரண்யகாண்டம் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. நான் வந்திருந்தேன். பார்த்தா இன்றைக்கி டீமில் ஒர்க் பண்ணியிருந்த எல்லோரும் வந்திருந்தாங்க. ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க. அவங்க நேரில் பார்த்து சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு செலிபிரிட்டிஸோட உட்காந்து நான் படம் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து இந்த படத்தோட ஒரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு பத்திரிக்கையில் வந்து பார்த்துட்டு தான் வந்து என்ன செய்கிறேன், இந்த கேங்ஸ்டர்ஸ் படம் இப்படி வந்து ஒரு எடுத்துக்கிறவா அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கிறீங்க. இப்படி வரும்போது ஒன்றா பற்றி போட்டுகிட்டே இருக்கும்போது இந்த படத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதை நான் வந்து படிச்சுட்டு தான் நான் வந்து என்ன செய்கிறேன், நான் வந்து ஒரு ஓடிடி தளத்தில் போய் பார்க்குறேன் படத்தை பார்த்துட்டு இது வந்து இன்றைக்கி எனக்கு வந்து இந்த படம் வந்து தேட்டரில் பார்க்குறது வந்து எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. கண்டிப்பான முறையில் சொல்லி ஆகணும். ஸ்க்ரீன் ப்ளே படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, பிகைனில் வந்து எவர்கிரீன் சாங்ஸ்லாம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. பிஜிஎம்மும் நல்லா இருந்துச்சு. ஒரு 2 குரூப்புக்கு நடுவில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாப்புல. ஒரு வலையில் மாட்டின ஒரு எலி போல தான். ஆனால் அது எப்படி அவர் அந்த ட்ராப் வந்து தப்பிச்சு வைக்கிறாரு. அது நல்லா இருந்துச்சு. சீன் பை சீனாக வந்து அந்த ஒவ்வொரு இதையுமே தாண்டி வந்துட்டு அந்த இடத்துல வந்து கடைசியில் வந்து ஹீரோ வந்து தன்னோட இதை வந்து பூர்த்தி பண்ணிட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் கண்டிப்பான முறையில் இது மறுவெளியீட்டில் வந்திருக்கு. இது எல்லோரும் பார்க்கணும். கண்டிப்பாக வந்து ஒரு சினிமா ரசிகர்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன் நான். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்து இது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் அடுத்து வர டேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பன் அப்பாக இருக்கும்.